கூட்டத்துக்கு பின்னாடி ஒரு கூட்டம் தனியா உள்ள இறங்குது. உள்ள இறங்கி யார் யாரெல்லாம் தூங்குறாங்களோ அவங்களுக்கு பின்னாடி கரெக்டா நின்னுக்கிறாங்க. நின்றுட்டு எப்படி சொல்றது, இந்த மாதிரி ஒரு துணி, ஒரு ஷால்னு வச்சுக்கலாம், இந்த மாதிரி ஒரு துணி, ஒரு ஷாலை எடுத்து எவன்லாம் தூங்குறானோ, அதாவது ஒட்டுமொத்தமா எல்லார் கழுத்துலையும் போட்டு நெரிக்கிறாங்க. அப்போ ஒரு ஏழை இந்த பணக்காரனுக்கு, அதாவது இந்த பணக்கார வியாபாரிக்கு பின்னாடி நின்றுட்டு இருக்கான். அது இவங்க கூட வந்த ஏழை. அவனும் என்ன பண்றான், ஒரு பெரிய ஷாலை எடுத்து இந்த பணக்கார வியாபாரியோட கழுத்துல போட்டு நெரிச்சு கொண்டுடுறான். இப்படியே இந்த பணக்கார வியாபாரியோட ஆளுங்களையும் சரி, பணக்கார வியாபாரியும் சரி, இந்த ஏழைகளும் இன்னொரு கூட்டத்தாரும் சேர்ந்து கொண்டுடுறாங்க. ஆனா அப்புறமா தான் தெரிய வருது, இவங்க எல்லாமே ஒரே குரூப். இந்த ஏழை கூட்டத்துல இருந்து ஒருத்தர் தனியா ஓடி போனான் தெரியுமா. அவன் நேரம் ஓடி போய் ஜமைதார் அப்படின்னு ஒரு ஆள், அதாவது போஸ்டிங், அது பேர் கிடையாது, போஸ்டிங், அப்படி ஒரு கூட்டத்தோட தலைவன் கிட்ட, அதாவது அவங்க கூட்டத்தோட தலைவன் கிட்ட ஒரு விஷயத்த சொல்றான். அது என்னன்னா, இங்க நாங்க ஒரு டீமோட அட்டி போட்டிருக்கோம், அந்த அட்டியில மொத்தம் ஒரு 20-30 பேர் இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே நீங்க நினைப்பீங்க இவங்க ஒரு 50 பேர் கூட்டிட்டு இவங்களை கொலை பண்ணுவாங்க. அதுவும் பண்ணுவாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி இந்த எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கு ஒரு குழியை தோண்டுவாங்க. ஃபர்ஸ்ட் குழியை தோண்டி வச்சுட்டு அப்புறம் கழுத்து நெரிச்சு கொலை பண்ணிட்டு அவங்கள புதைக்கிறது தான் இவங்களோட மாஸ்டர் பிளான். இப்படி எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்ச அப்புறம் இந்த பணக்காரனோட அந்த பணம், நகை, அவரோட குதிரைகள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு எல்லாருமே நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா நார்மல் லைஃப்க்கு போயிடறாங்க. ஒருத்தன் பழம் விற்கிறான், ஒருத்தன் துணி விற்கிறான், ஒருத்தன் இன்னொரு பிஸ்னஸ் பண்ணுறான், ஒருத்தர் விவசாயம் பண்ணுறான், ஒருத்தன் ஒரு ஜமீன்தாராக இருக்கான். இந்த மாதிரி எல்லாரும் நார்மல் லைஃப்க்கு போயிடுறாங்க. இப்படியே பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் இந்த பணக்கார வியாபாரி மாதிரியே ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு கொலைகள் நடந்துகிட்டே இருக்கு. ஒவ்வொரு கூட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா ஒரு 50 பேர் 100 பேர் அப்படின்னு இறந்துகிட்டே இருக்காங்க. இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. ரொம்ப வருஷமா இந்த மாதிரி விஷயங்கள் இந்த வட இந்தியாவும் சரி, எல்லா ஏரியாலையும் சரி நடந்துகிட்டே இருக்கு. பல ஆயிரம் கணக்கான உயிர்கள் இதுல பலியாகி இருக்கு.